வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சாத்தூரில் நடைபெற்ற வாகன சோதனையில் 90,77,000 மதிப்பிலான 70 பவுன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் தேர்தல் ஆணையம் உத்தரவின் பேரில் பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சாத்தூர் வெங்கடாசலபுரம் சோதனை சாவடி அருகே பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது மதுரையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி வந்த காரினை மறித்து சோதனையிட்ட பொழுது காரில் 90,77,000 ரூபாய் மதிப்பிலான 70 பவுன் தங்க நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சோதனை அலுவலர் நடத்திய விசாரணையில் இவர் மதுரையை சேர்ந்த நகை வியாபாரம் செய்து வரும் வியாபாரி என்பது தெரியவந்தது. இவர் பெயர் முத்துக்குமார் என்பதும் மதுரையிலிருந்து திருநெல்வேலியில் உள்ள நகைக்கடைக்கு நகைகள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரியவந்தது. எனினும் உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் நகைகளை பறிமுதல் செய்து சாத்தூர் வட்டாட்சியர் வடிவேலு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட நகை மற்றும் பணத்தை தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இதுகுறித்து சாத்தூர் வட்டாட்சியர் வடிவேலு அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் உள்ள நிலையில் பொதுமக்கள் தாங்கள் கொண்டு வரும் பொருள் மற்றும் பணத்திற்கு உரிய ஆவணங்களுடன் வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.